மற்ற நாடுகளுக்கு வந்து விரோதிகள்லாம் பக்கத்து பக்கத்து நாடுல இருப்பாங்க சார். நம்ம வந்து அதாவது வந்து துரோகிகளுக்கு இடையில தான் சார் நம்ம எல்லாம் வாழ்றோம். இதெல்லாம் கேட்கும்போது வருத்தமாக தான் இருக்கும். மத்த நாட்லலாம் உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கும்போது சண்டை போட்டுக்குருவாங்க. பட் அடுத்த நாடு கூட பிரச்சனை வரும்போது எல்லா கட்சிகளும் வந்து ஒண்ணு சேர்ந்துருவாங்க சார். ஆனா இப்ப அதிகமா பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல தான் சார் ரொம்ப குளறுபடியாக இருக்கு. மத்த ஸ்டேட்லலாம் பார்த்தோம்னா, அவ்வளோ அக்கஷ்டமா போய்க்கிட்டு இருக்காங்க. இது வந்து நம் தேசத்தினுடைய பாதுகாப்பு, நம் தேசத்துக்கு வந்து ஒரு அதாவது நடக்கக்கூடாத விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரேவந்த் ரெட்டிலாம் பாருங்க சார், பாகிஸ்தான துண்டு துண்டாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓவைசிய பாருங்க சார். நான்லாம் ஓவைசி இப்படி பேசுவார்ன்னு நான் நினைச்சே பார்க்கல. ஏன்னா அவர் எப்ப பார்த்தாலும் நம்மெல்லாம் முகலாயர்கள் குழந்தைகள், நம்மெல்லாம் அல்லாவின் குழந்தைகள் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள வந்து அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி ஒண்ணுமில்லாம ஆக்குவாரு. பட் இன்னைக்கு பார்த்தோம்னா ஓவைசி பாகிஸ்தான எந்த அளவுக்கு கேவலமா, மட்டமா, கீழ்த்தரமா பேச முடியுமோ பாகிஸ்தான அந்த அளவுக்கு இறங்கி பேசுறாரு சார். இன்னைக்கு நம்முடைய ராணுவத்தை அவ்வளவு உயர்வா பேசுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல இவ்வளவு தூரமா இவர் பேசுறாரு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு ஓரளவுக்கு ஆறுதலாவும் சந்தோஷமாகவும் இருக்கு. ஆனா இங்க உள்நாட்டுல இருக்கிறவங்க பேசும்போது பார்த்தோம்னா நீங்கெல்லாம் எதுக்கு இங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு அப்படி பாகிஸ்தான் தான் பிடிக்குதுன்னா பேசாம பாகிஸ்தானுக்கு போயிருங்களேன். எதுக்கு இங்க உட்கார்ந்துகிட்டு இந்த நாட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு, இந்த நாட்டு தண்ணிய குடிச்சிட்டு, இந்த நாட்டு வீட்டுல வாழ்ந்துகிட்டு என்னத்துக்கு நீங்க இங்க இருக்கிறீங்கன்னு நான் கேட்கிறேன். தயவு செய்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்தா பாகிஸ்தானுக்கு போ. பங்களாதேஷ் ஜிந்தாபாத்தா பங்களாதேஷ்க்கு போயிரு. அங்க போய் சோத்துக்கு வழி இல்லாம கியூல தட்டை தூக்கிட்டு நின்றாதான் சார் இவங்களுக்கெல்லாம் அந்த வருத்தம் தெரியும். இன்னைக்கு போர் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம எல்லாம் ஜாலியா ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோம், வெளியே போயிருக்கோம், வந்திருக்கோம். அந்த ஒரு டென்ஷனே நமக்கு இல்ல. பட் பாகிஸ்தான்ல அப்படி இல்லைங்க சார். அப்படி அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது அதே அந்த மக்கள் எல்லாமே அப்படி கதி கலங்கி போயிருக்கிறாங்க சார். அங்க ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, இங்க பைக் போகுது. பட் அவங்களால வந்து அதை பேலன்ஸ் பண்ணவே அந்த மக்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஒரு உங்களுக்கு ட்ரைனிங் எதுவுமே இல்ல. ஒரு பயத்துல இருக்காங்க அவங்க. பட் இங்க வந்து நமக்கு அப்படி இல்லைங்க சார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதாவது அன்னைக்கு பெஹல்காம்ல நடந்த அந்த அட்டாக் வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாத பகுதி. அதாவது அது வந்து தடை செய்யப்பட்ட பகுதி. அது வந்து மக்கள் வந்து போகாம தான் ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. பட் இது மாநில அரசு தான் சார் அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்னு அது வந்து பார்டர் இல்லைங்க சார். அது வந்து உள்ளதான் இருக்கு. பார்டர் கண்ட்ரோல்ல இல்லாத இடம் தான் அது. ஏற்கனவே வந்து மாநில அரசு இந்த இடத்த வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலதான் வந்து அங்க ராணுவ வீரர்கள் இல்லாம இருந்திருக்காங்க. இதை இவங்க தெரியாம ஏன் ராணுவம் அங்க இல்லைன்னு சொல்லி கேட்கறதெல்லாம் வந்து அவங்க வந்து படிக்கலன்னு நினைக்கிறேன் சார். படிக்கல, தேடி பார்த்து அதனுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறல சார். தெரியணும் அது வந்து பார்டர்ல தான் ராணுவ வீரர்கள் நிற்பாங்க. அது என்னைக்கு வந்து ஸ்டேட் இது ஆச்சோ அப்பயே வந்து நமக்கு அதை வந்து அந்த மாநில போலீஸ் தான் சார் பார்க்கணும்.